ஹாய் காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு நாள் இந்த கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க் ஒரு மேட்ச் போயிருந்தேன். அதுவும் இந்த மேட்ச் இருக்குதே, நம்ம சில மேட்ச்னால் போவோம், நம்ம ஃபுல்லாக டேமேஜ் சுற்றுவோம், ஓசிக்கில் அடிச்சிடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ப்ரோ, நீ ஏன் ஒரு ஓசிக்கில் மண்ண நீ ஏன் இந்த மாதிரி சொல்ல கேட்டிங்களா? ஆமாம், எனக்கு நம்ம கருமாச பூமரேங் மக்களே. அதனால தான் நான் எத்தனை ஊசிக்கில் ஒரு 100 to 150 கிலோ ஊசிக்கில் தான் அடிச்சிருப்பேன். 300னா ஒரு 10 கிலோ ஊசிக்கில். இன்றைக்கி எனக்கே மொத்த டீமுமே ஊசிக்கில் போட்டுருச்சு. நான் இதை எங்கே சொல்லுவேன். சரி, ஓகே, இப்போ யூஎஸ்பி எடுத்தாச்சு. ஏன் அந்த மாதிரி சுட்டுட்டு இருக்கேன்னு கேட்டிங்களா? கோபம். அதாவது ஹீரோவுக்கு இல்லைன்னா நான் டைமண்ட் 4க்கு போயிட்டேன். எதுக்குன்னா டீம்மேட்டோட கார்பரேஷன் இல்லாமல் 4000 டேமேஜ் நான் மட்டும் போய் தனியாக கொடுத்துட்ருக்கேன். டீம்மேட்டை 300 200ன்னு இருக்குது. நான் எங்கே சொல்லலை. அவங்க ஏற திட்டுனா நம்ம நாக்கைக்கிலே கண்ணுருவான். 7 நிமிஷம் கொண்டு விளையாட துப்பு இல்லையா? 4000 8 நிமிடம் கொடுத்தேன்னு சொன்னால் அங்கேனா பேச்சு வரக்கூடாது. நீ ஹெட்ஷாட் நீ இதாக அடிச்சிருப்பேன் 7 எப்படின்னு சொல்லுவான். சரி, இப்போ கத்தி குத்துக்கானே மண்டையிலடா அப்படியே அடி 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 அப்போ ஜோன் ஓடா ஜோனுக்குள்ளேருந்து மாட்டிக்கிட்டோமே. என்னம்மா பொண்ணு சௌக்கியமா? ஆனால் இப்போ சௌக்கியமாக வெட்டலான்னு. ஐயோ, நம்ம வெட்டலான்னு வரப்போ தான் இன்னொருத்தனே வரானே. சை, சரி, ஓகே, அப்படியே மேலே அப்படியே போய் எங்கடா 2 பேர் ஹைட் அண்ட் சீக்கா விளையாடிருக்கீங்க? இது ஃப்ரீ ஃபயர்ரா? ஹைட் அண்ட் சீக் விளையாடுற நம்ம கேம் இல்லை, ஃப்ரீ ஃபயர். அதுக்கு தான் ஃப்ரீ ஃபயர்னு பேரே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஹைட் அண்ட் சீக் விளையாடனா ஃப்ரீ ஃபயர் பிளேஸ்க்கான மானம் எங்கே மரியாதை எங்கே? அங்கே ஒருத்தர் இருக்கான். ஓகே, ஒருத்தர் இருக்கான், ஆட்ரா. ஐயோ, அவனை அப்படியே அடிச்சு விட்டாச்சு. சதற விடு. அட்ரா அட, இந்த கூக்காங் மண்டையா சாவடிக்கிறேடா. ஐயோ, கத்தி குத்துக்காரனா உடத்த கில் பண்ணலையே. சரி, இப்போ MP5 எடுத்துகிட்டு நான் சீன் காட்ட போகிறோம். மெயினிங் அப்படியே புழக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த நம்ம டீமேட் அந்த ஓசிக்கிலையும் எடுக்கலை. இருங்களேன், இந்த ரவுண்ட்லேருந்து நம்மளோட சாபம் ஆரம்பிச்சிட போகுது. ஓசிக்கில் சாபம் என்று. சரி, ஓகே, உள்ளே போயிடலாம். ஓகே, இந்த எல்லாம் அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி விட்டேன். அதான் கேமர் ஃபோக்கஸ்ன்னு போட்டிருக்கு, வேறு எதுவும் இல்லை. ஓகே, நான் டீம்மேட் முன்னாடி அடி வாங்க விட்டேன் தான். எங்கள் டீம்மேட் நீயே முன்னாடி போடான்னு சொல்லி விட்டான். அதான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். எவனுமே வரலையாடா. சரி, இங்கே அப்படியே போயிடலாம். நான் உசேன் போல்ட்டுக்கு டஃப் கொடுக்குற லெவலுக்கு நம்மளாம் ஓடுவோம் மேட்ச்சில். இன்னும் 3 பேரா? சரி, ஓகே, இங்கே அப்படியே போட்டு விட்டுட்டே. சரி, 85 கொடுத்து விட்டுட்டே பண்ணி நான் தான் ஏன்டா அந்த மாதிரி போட்டேன். சாரிங்க, கெட்ட வார்த்தை போட்டதுக்கு. நான் ஆக்சுவலாக கெட்ட வார்த்தை போட மாட்டேன். இந்த நிலைக்கு ஏன் போட்டு விட்டேன். கஷ்டப்பட்டு அங்கே ஒருத்தன் நாக்கு பண்ணியிருக்கேனே. ஐயோ, ஹீல் பண்ணி விட்டான் என் டீம்மேட்டு. இங்கே எப்படி ஃபுல் டேமேஜ் பைத்தியமே. ஒரு கில்லாச்சும் தாங்கடா ப்ளீஸா. அப்பாடா, ஒரு கில். அதுவும் எப்படி எங்கள் டீம்மேட்டாக ஒன்றும் இல்லை. எங்கள் டீம்மேட் எவ்வளோமே இல்லை அங்கே இருக்கிறப்ப. அவன் என்னடா இந்த மாதிரி நம்மளுக்கே ஓசிக்கில் போடுறாங்களே. நம்ம எவ்வளோ பெரிய ஓசிக்கில் மண்ணு நம்மளுக்கு. ஐயோ, ஏடபிள்யூமும் கிடைக்கலையே. ப்ரோ, நீ கிரெனேட் வாங்கித்தா, நான் அதுக்கப்புறம் உனக்கு ஏடபிள்யூ வாங்கி தரேன். கிரெனேட் தானே 300 தானே வாங்கி கொடுத்தா போச்சுன்னு சொல்லி வாங்கி கொடுத்தா ஏடபிள்யூ வாங்கி தராமல் ஓடி போயிட்டான் வாய்ப்புல. ஐயோ, ஏமாந்துட்டோமே. அதை வாங்கி கொடுக்காம தான் க்ரோஸாக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கார் எடுக்க வேண்டியதாக போயிடுச்சே. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. டீம்மேட்டை ஏமாற்றி விட்டார்கள். அப்போ தான் தெரிஞ்சிச்சு என்னை ஏமாற்றி விட்டாங்க. சரி, ஓகே. ஏன்ப்பா குரங்கு மாதிரி குச்சி ஓடிட்டுருக்கீங்க? குரங்கு மாதிரி இதுலையாச்சும் ஒரு நல்ல கில் எடுப்போம் என்று நம்புகிறோம். சரி, இங்கே ஒன்றுமே வரலையா? ஓடுங்க. அப்பாடா, சரி, அங்கே ஒருத்தர் இருக்கான். நான் டீம்மேட் என்ன இன்ஃபார்மே பண்ணல. டீம்மேட் இன்ஃபார்ம் பண்ணால் 3 பேரும் அவன் மேலே பாஞ்சு ஒரு கில்லு கூட எடுக்க விட மாட்டேன். ஒட்டப்பா, அப்பாடா, எடுத்தாச்சு ஒரு கில்லு. நம்ம ஹெட்ஷாட் அடிக்கிறோமா? ஹெட்ஷாட் அடிக்க நம்ம பரம்பரையிலே ஒருத்தன் கூட ஹெட்ஷாட் அடிச்சிடலே. எப்படி நம்மளுக்கு ஹெட்ஷாட் வந்துச்சு நம்மளுக்கே தெரில. சரி, இங்கே ஒருத்தர் இருக்கான். அடி தெளிது சூப்பர். 2 கில்லு அசிமந்து விழுந்துருச்சுடா. வேறு ஒருத்தன் ஊக்காங்க இருக்கான். ஃபுல் டேமேஜ் 120. நான் கொடுத்தா லட்டு உட்காந்து சாப்பிட்ருந்தீங்க. ஐயோ, கில்
சரி, ஏடபிள்யூஎம் இப்போ எடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. ஏடபிள்யூஎம் எடுத்துக்கொண்டாச்சு. இனிமேல் நம்ம ப்ரோ பிளேயர் என்ற ஊருக்கே நம்ம காட்ட போகிறோம். ஊருக்கே காட்ட போகிறோம் இல்லை, 4 பேருக்கு காட்ட போகிறோம். அதான் கொஞ்சம் அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். ஊருக்கேன்னா வந்துட்டு அவன் சண்டை போட வந்துடுவான். ஊரை இருக்கிறது 10 சப்ஸ்கிரைபர், உனக்கு ஊர் மாதிரி தெரியாதான்னு. அது சரி, ஓகே, அது ஒரு வேறு கதைன்னு வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ திருப்பி எப்படி போகலாம்? ஓடு 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 பொசிஷன் எடு. அங்கே ஒருத்தர் இருக்கான். யாருப்பா நீ இப்படி இருக்கியே? துண்டலுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்கான். கண்ணு என்கிட்ட வந்து நீ அடி வாங்கினா அது பெருமையாக இருக்கும். பீத்திக்கலாம் நான் வந்து ஆரோன் கிட்டேருந்து அடி வாங்கினேன்னு. ஐயோ, நம்மளுக்கு வந்து டேமேஜ் கொடுத்துட்றேன் பையன் உள்ள. ஒன்று மட்டும் சொல்கிறேன்னா, என்னென்னா அடிக்கிறேன்னு நல்லாவே இருக்க மாட்டேன். சரி, இந்த மாதிரி சைலண்ட்டாக அப்படி போயிடலாம். அங்கே ஒருத்தர் இருக்கான். நம்ம டீமிட்ட அவனே நாக் பண்ணுறேன். என்னடா இது, என்ன ஏடபிள்யூஎம் பற்றி என்னடா மரியாதை? நீங்கள் 10 கிலோ அப்படியே எடுத்துட்டீங்க. 2 150 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அவனுக்கு மெடிக்கல்லாம் காண்டியாக இருக்கும். இப்போ நம்ம அழுத்தி பிடிச்சிட வேண்டியதான். ஏன்னா நம்ம டீமிட்ட என்ன விவேகமாக ஒன்று பண்ணிக்கிறான். ஃப்ளாஷஸ் போட்டு அவனுக்கு கொண்டு நீ இப்படி அடிப்பேன். ஃப்ளாஷை போட்டு விடாச்சு. ஃப்ளாஷ் தான் தரையில் போய் விழுது. ஐயோ, கொஞ்சம் மிஸ் ஆகி விழுந்துருச்சே. சரி கைஸ், இந்த ஆமாம், இன்னொருத்தையும் அடிக்கலான்னு போனோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்புறமா நம்ம வீடியோவை பார்க்கலாம். பை கைஸ்.